ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். தினம் ஒரு சாப்பாடு. இன்னைக்கு தினம் ஒரு சாப்பாடுல இந்த தீபாவளிக்கு ஈஸியா பூந்தி எப்படி வீட்லயே செய்யலாம் அப்படிங்கறத பார்க்க போறோங்க. கார பூந்தி எப்படி செய்யறது அப்படின்னு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி இருந்தா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தினம் ஒரு தீபாவளி பலகாரம் வந்துகிட்டே இருக்கும். இந்த கார பூந்தி செய்யறதுக்கு 1 கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்த்துட்டோம்னா பூந்தி வந்து பாத்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியா மொறுமொறுன்னு இருக்கும் சாப்பிடறதுக்கு. அதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இதுலயே 1/4 டீஸ்பூன் அளவு சோடா சேர்த்துக்கலாம். சமையல் சோடா உப்பு சரிங்களா. இதை சேர்த்துட்டு இப்ப இது எல்லாமே நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா கலந்துக்கலாம். ஒரு விஸ்க் வச்சு தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம இதை கலந்துக்கலாம். கட்டிகள் எல்லாம் இல்லாம நல்லா கலந்துக்கோங்க. மாவோட பதம் எப்படி இருக்கு அப்படின்னு நான் காட்டுறேன். நம்ம இட்லிக்கு ஊத்துவோம் இல்லைங்களா மாவு, அந்த பதத்துல நல்லா கெட்டியா இருக்கணும். சோ இந்த பதத்துல நல்லா கெட்டியா மாவு இருக்கிற மாதிரி கரைச்சுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். பூந்தி வந்து பாத்தீங்கன்னா நல்ல மஞ்சள் கலர்ல இருக்கும். சோ தேவைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் பண்ணிட்டு, ஆயில் ஹீட் ஆயிடுச்சா அப்படின்னு ஒரே ஒரு டிராப் நான் அந்த மாவு ஊத்தி நான் செக் பண்ணிக்கிறேன். இப்ப இது போல ஒரு புழுக்கரண்டி நம்ம எடுத்துக்கலாம். இப்ப உங்க வீட்டுல இருக்கிற குழிக்கரண்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குழிக்கரண்டி எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. அதுல எடுத்து நம்ம மாவு ஊத்தி இது போல நம்ம தேய்க்கும் போது பூந்தி வந்து பாத்தீங்கன்னா நல்லா முட்டு முட்டை விழுகும். மாவு வந்து ரொம்ப தண்ணியா இருந்துச்சு அப்படின்னா இது போல பூந்தி மொட்டு முட்டை வராது. பாருங்க எவ்வளவு அழகா மொட்டு முட்டா இருக்கு அப்படின்னு. இது ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு சைடு நம்ம நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். பூந்தி வந்து நல்லா வேகணும். இல்லைன்னா நமத்து போன மாதிரி ஆயிரும் சீக்கிரமா. அதனால நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லா மொறுமொறுப்பா இருக்கும். இதே போல எல்லா மாவையும் நம்ம ஊத்தி பூந்தியா எடுத்துக்கலாம். இப்போ இந்த பூந்தி மிக்சருக்கு தேவையான மற்ற பொருட்களையும் நம்ம எண்ணெயில வறுத்து எடுத்துக்கலாம். வேர்க்கடலை நான் சேர்த்திருக்கேன். வேர்க்கடலையும் இது போல எண்ணெயில நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கறிவேப்பிலை, அதையும் எண்ணெயில நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். வெள்ளைப்பூண்டு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போட்டுக்கலாம். நான் ஒரு 10ல இருந்து 12 வெள்ளைப்பூண்டு சேர்த்திருக்கேன். இதுவும் நல்லா கோல்டன் கலர்ல பொரிச்சு எடுத்துக்கலாம். வெள்ளைப்பூண்டு நல்லா பொரியல அப்படின்னாலும் பூந்தி வந்து நமக்கு போயிடும். அதனால நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பொட்டுக்கல்லை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்து அதையும் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்ப எல்லா பொருட்களையும் நம்ம பொரிச்சோம் இல்லையா, அதை இந்த பூந்தியில சேர்த்திக்கலாம். இப்போ இந்த பூந்தி மாவுல வந்து நம்ம கலக்கும் போது உப்பு சேர்க்கல. இப்ப வந்து நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்ப உப்பு சேர்த்தோம்னாதான் எல்லா பொருளுக்கும் உப்பு கரெக்டான அளவா போய் சேரும். அதனாலதான் காரப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் வந்து உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவைப்படும் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மிளகாய் தூள் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்ப இது எல்லாத்தையும் நல்லா நம்ம குளிக்கலாம். நான் வந்து எந்த கலர் பொடியும் சேர்க்கல. நீங்க தேவைப்பட்டா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கலர் பொடி சேர்த்துக்கலாம். இப்ப இது நல்லா நம்ம கலந்துக்கலாம். இது ஒரு கண்ணாடி டப்பால போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னாலும், இல்ல பிளாஸ்டிக் டப்பாலையோ நல்லா போட்டு டைட்டா மூடி வச்சிட்டீங்க அப்படின்னாலும் 1 மாசம் வரைக்கும் சூப்பரா இருக்கும். ரொம்ப டேஸ்டியான சுவையான குயிக்கா செய்யக்கூடிய கார பூந்தி எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.